பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, உங்களுடைய மாணவர் அணி தலைவரே வந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் நடந்து கொள்கிறார் என்றால், சரி ரைட்டு, இது வேற ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவன் எதிர்கட்சிக்காரன், வேண்டாதவன் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை வந்து 35 மாணவிகள் சொன்னதாக தகவல். ஒரு மாணவி 2 மாணவினா கூட ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ பிரச்சனைங்களாம். இது அந்த நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே நார்மலாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விதிமுறை சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு நிறுவனத்திலும், தனியார் நிறுவனத்தில் கூட ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வந்தால், பாலியல் ரீதியான பாலியல் வன்முறை தான் அவசியம் இல்லை, ஒரு அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சா கூட அது ஒரு பாலியல் தொல்லை தானே. அது மாதிரி வரும்பொழுது விசாகா கமிட்டி பிரகாரம் ஒரு பெண்ணை வந்து விசாரிக்க சொல்லணும். அந்த அங்கே உள்ள அதிகாரி இல்லை, யாரும் நிர்வாகி யாராவது ஒரு பெண். ஏன்னா அப்போதான் பெண்ணை விசாரிக்கும் போது தான் அந்த பெண்ணுகிட்ட வந்து குற்றம், அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக பேச, அந்த விக்டிம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும். அதுக்காக அந்த விசாகா கமிட்டி அந்த இது பிரகாரம் வந்து கனிமொழி எம்பி அவர்களை, மூத்த எம்பி, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, கிளை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் வந்து அவங்கள வந்து இது விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாணவிகள்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த மெசேஜ் எல்லாம் காமிச்சு விசாரித்தோன்னே அது உண்மைதான், அவர் அமைச்சிருக்கிறது இந்த மாதிரி ஆபாசமாகலாம் அமைச்சிருக்காரு எல்லாம் பார்த்துட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கட்சி தலைமைக்கு, அதாவது முதல்வர் ஸ்டாலினோட கட்சி தலைவர் சொல்லி அவரை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் வீரமணி அப்படின்னு ஒரு பெண், வீரமணின்றது ஒரு பெண்ணுடைய பெயர் போட இருக்கு போல இருக்கு, அதனால வந்து அந்த பெண் கே வீரமணி அவரு அந்த வீரமணி ஐயா இல்லை, இவங்க வந்து ஒரு பெண்ணு, இவங்களை வந்து அந்த மாணவர் அணிக்கு தலைவராக போட்டாங்க.